Good morning, students. Here, Professor Suren from Government College of Technology. I am having Google with us. என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். 5 விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கேவிடேஷன் பாராமீட்டர் அப்படிங்கிறது சொல்றோம். கேவிடேஷன் பாராமீட்டர் என்னன்னா சிக்மா ஈக்குவல் டு p மைனஸ் p டாஷ் பை ரோ v ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட் இன் இம்பல்ஸ் டர்பைன். ஒரு இம்பல்ஸ் டர்பைன்ல வந்து எத்தனை ஜெட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 6. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 6 வந்து எந்த மாதிரி நம்பர்? 6 வந்து கிரிக்கெட்ல ஃபேமஸான நம்பர். 6 அடிப்பாங்க இல்லையா? சோ அதிகபட்சமான கிரிக்கெட்ல ஸ்கோர் வந்து 6 தான். 6க்கு மேல 2 தான் கிடையாது. ஒன்னு சிங்கிள்ஸ் ஓடலாம், இல்ல 2, இல்ல 3, இல்ல 4, இல்ல 6, இல்ல நோ பால் போட்டு 4 அடிச்சா 5. அந்த மாதிரி வந்து 6 தான் மேக்ஸிமம். சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட் இன் இம்பல்ஸ் டர்பைன் வந்து 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் பென்டன். ஸ்பெசிபிக் ஸ்பீட் வந்து வேற இருக்கு. பென்டன் ஸ்பீட் வந்து லோ ஸ்பெசிபிக் ஸ்பீட். அப்ப பவுண்டரி வந்து 10ல இருந்து 50 வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 10ல இருந்து 50. ஆரம்பிக்கிறது 10, எண்ட் முடியுது 50 அப்படின்னு. டிரான்சிஸ்டர் வந்து 50 ல இருந்து 300. சோ ட்ரிபிள் செஞ்சுரி ஞாபகம் வச்சுக்கலாம். 50 ல இருந்து 300, 50. கப்லான் டர்பைன் வந்து 300 ல இருந்து 1000 அப்படின்னு. கப்லான் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஆயிலரிகேஷன் ஆஃப் டர்பைன் வித் ஆயிலரிகேஷன் ஆஃப் பம்ப் இருக்கு. டர்பைன் வந்து இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் இல்லையா? அப்ப ஆரம்பத்துல எனர்ஜி அதிகமா இருக்கும், முடிவு வந்து கம்மியா இருக்கும். சோ அதனால ஆரம்பம் மைனஸ் முடிவு u1 vw1 மைனஸ் u2 vw2. இதே பம்புக்கு அந்த அப்படியே உல்டா வரும். u2 vw2 மைனஸ் u1 vw1 வரும் பம்புக்கு. பம்புக்கு வந்து இட் இஸ் a கம்ப்ரஷன் இல்லையா? சோ அதனால வந்து சோ ஆரம்பத்தை விட வந்து முடிவு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பீட் வந்து நம்பர் ஆஃப் ஜெட்டுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் நாஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ns proportional to square root of 210. இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஒரு நாஸ்ல் யூஸ் பண்ணும்போது நமக்கு 100 ஸ்பெசிபிக் ஸ்பீட்னா, 2 நாஸ்ல் யூஸ் பண்ணா எவ்வளவு ஸ்பெசிபிக் ஸ்பீட் கேட்பாங்க. 2 நாஸ்ல் யூஸ் பண்ணா என்ன எவ்வளவு ஸ்பெசிபிக் ஸ்பீட் அப்படின்னா √2 டைம்ஸ் ஆஃப் 100. அப்ப √2 வந்து 1.414 இல்லையா? 1.414 into 100 னா 141 ஆர் வரும். சோ ns proportional to √10 தான் இது. இப்போ நம்ம நம்ம டிஸ்கஷன் கேவிடேஷன் பாராமீட்டர்னா என்ன? Cavitation parameter sigma equal to p minus p dash divided by rho v square by 2. So rho v square by 2 ன்றது பாக்கும்போது உங்களுக்கு டைனமிக் பிரஷர் வந்து ஞாபகம் வரும். rho v square by 2 அப்படிங்கற டேர்ம் வந்து டைனமிக் பிரஷர் ஞாபகம் வரும். அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட் இன் இம்பல்ஸ் டர்பைன் 6. எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? கிரிக்கெட்ல வந்து அதிக மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 6. கப்லான் டர்பைன் ஸ்பெசிபிக் ஸ்பீட் 300 to 1000. ஆயில் ரிக்வெஸ்ட் ஃபார் பம்ப் u1 vw1 minus u2 vw. அது டர்பைனுக்கு. பம்புக்குன்னா அப்படியே உல்டா வரும். u2 vw2 minus u1 vw. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்ப் இஸ் a compression device, turbine is a expansion device அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிபிக் ஸ்பீட் ns proportional to √n. ns is specific speed, √n small n is number of jet. Thank you champions. So இது ரிலவென்ட்டான ப்ராப்ளம்லாம் போட்டு பாருங்க. இது ரிலவென்ட்டான क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணுங்க. ப்ராக்ரஸ் ஆயிட்டே வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்ரஸ் ஆகும்போது இட் இஸ் a ladder approach. ஈஸியா நம்ம லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகலாம். Thank you champions.